குழந்தையின்மைக்கு முழுமையாக தீர்வு தரும் இந்தியாவின் ஏஆர்சி கருத்தரிப்பு மருத்துவமனை கொழும்பு 4 IVF, ICSI மற்றும் லாப்ரோஸ்கோபி பரிசோதனைகளுடன் இயங்கி வருகிறது. வணக்கம். இது இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை வழங்கும் செய்தி பார்வை. அந்த வகையில் முதலாவது செய்தியாக, வவுனியாவில் கடந்த 16 வருடகால பகுதியில் 25 பேர் எய்ட்ஸ் நோயாளராக இனங்காணப்பட்டுள்ளதாக வவுனியா மாவட்ட பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு வேலை திட்டத்தின் பொறுப்பு வைத்திய அதிகாரி கு சந்திரகுமார் தெரிவித்தார். எய்ட்ஸ் நோய் தொடர்பாக ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்படி தெரிவித்தார். உலக எய்ட்ஸ் தினம் மார்கழி மாதம் 1ஆம் தேதி உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. வவுனியாவிலும் பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு பிரிவினரால் இம்முறை நினைவு கூறப்பட இருக்கின்றது. சமூகங்கள் நிலைமையை மாற்றலாம் எனும் தொனிப்பொருளில் இம்முறை உலக எய்ட்ஸ் தினம் அனுஷ்டிக்கப்பட இருக்கின்றது. இலங்கையில் இதுவரை 3507 எய்ட்ஸ் நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். அவர்களில் 2391 ஆண்களும் 1116 பெண்களும் காணப்படுகின்றனர். வவுனியா மாவட்டத்தில் கடந்த 2003ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை 25 நோயாளிகள் இனங்காணப்பட்டுள்ளனர். நடப்பாண்டில் இதுவரையான காலப்பகுதியில் ஒரு நோயாளி இனங்காணப்பட்டுள்ளார். அவர்களில் 12 பேர் மாத்திரமே உயிருடன் இருக்கின்றார்கள். இவர்களுக்கான சிகிச்சைகள் எம்மால் வழங்கப்பட்டு வருகின்றது. இதேவேளை கடந்த மாதமளவில் வவுனியாவில் எய்ட்ஸ் நோயாளி ஒருவர் மரணமடைந்துள்ளார். அவருக்கு நோய் தொற்று ஏற்பட்டு நீண்ட காலத்துக்கு பின்னர் கண்டறியப்பட்டதால் அவருக்கு நிமோனியா காய்ச்சல் ஏற்பட்டு மரணமடைந்துள்ளார். எய்ட்ஸ் நோய் பரவுவதற்கான 3 காரணங்களில் HIV தொற்றுக்குள்ளான ஒருவருடன் பாலியல் ரீதியாக தொடர்பு கொள்ளல், நோய் தொற்றுக்குள்ளான ஒருவரின் குருதியை இன்னுமொருவருக்கு செலுத்துதல், நோய் உள்ள தாயொருவருக்கு பிறக்கின்ற பிள்ளைகள் ஆகியோருக்கு இந்த நோய் பரவுகின்றது. எனினும் தாய் மூலம் பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு நோய் தொற்று ஏற்படுவதினை இலங்கையில் முற்றாக தடுத்துள்ளோம். கர்ப்பிணி பெண்களுக்கு அவர்களுடைய இணக்கத்துடன் HIV பரிசோதனை மேற்கொள்வதால் அது சாத்தியமாக்கப்பட்டுள்ளது. வவுனியாவை பொறுத்தவரையில் இங்கு நோய் தொற்று ஏற்படுவதற்கு பிரதான காரணமாக விபச்சாரம் காணப்படுகின்றது. வேறு மாவட்டங்களில் இருந்து விபச்சார தொழிலுக்காக இங்கு வருகை தருகின்றனர். எனவே எய்ட்ஸ் நோய் தொடர்பாக இளைஞர்கள், இராணுவத்தினர், போலீசார், மாணவர்கள் ஆகியோருக்கு பல்வேறு தெளிவுபடுத்தல்களை நாம் மேற்கொண்டு வருகின்றோம். சாதாரணமாக நோயை குருதியில் இனம் காண்பதற்கு 3 மாதங்கள் தேவையாக இருக்கின்றது. தற்போது புதிய முறைகள் வந்துள்ளமையால் 10 நாட்களில் இருந்து 1 மாத காலத்துக்குள் இனங்காண முடியும். அந்த காலப்பகுதி என்பது எமக்கு மிகவும் கடினமானதாகவும் சவால் நிறைந்ததாகவும் இருக்கின்றது. ஏனெனில் அந்த காலப்பகுதிக்குள் மீண்டும் பாதுகாப்பற்ற பாலியல் உறவில் ஈடுபடுவதால் பலருக்கு நோய் தொற்றும் சம்பவம் அதிகமாக இருக்கின்றது. HIV வைரஸ் ஒருவருக்கு தொற்றினால் அது எய்ட்ஸ் நோயாக மாறுவதற்கு 8 தொடக்கம் 10 வாரங்கள் எடுக்கும். நோய் தொற்று ஏற்படுபவர் சாதாரணமாக ஒரு மனிதரைப் போலவே இருப்பார். அவரது முகத்தை வைத்து நோயை கண்டுபிடிக்க இயலாது. குருதியை பரிசோதனை செய்வதன் மூலம் மாத்திரமே அதனை கண்டுபிடிக்க முடியும். ஒரு தரமாவது பரிசோதனை மேற்கொண்டால் குறித்த நோய் மற்றவர்களுக்கு தொற்றாமல் தடுக்கலாம். வவுனியா வைத்தியசாலையில் நோயாளர்களாக அனுமதிக்கப்படும் சிலருக்கு HIV பரிசோதனை மேற்கொள்ளப்படுகின்றது. தாமாகவும் சிலர் வருகை தந்து பரிசோதனைகளை மேற்கொள்கின்றனர். எனினும் அது குறைவாக காணப்படுகின்றது. எனவே வவுனியா வைத்தியசாலையில் அமைந்துள்ள பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு பிரிவின் பொதுமக்கள் தாமாக வந்து பரிசோதனைகளை மேற்கொள்ள முடியும். இங்கு பரிசோதனைகள் மேற்கொள்பவர்களது ரகசியங்கள் பாதுகாக்கப்படுகின்றது என்றார் என்ற செய்தி வெளிவந்துள்ளது. அடுத்த செய்தியாக, சர்ச்சைக்குரிய MCC ஒப்பந்தம் விரைவில் இலங்கையில் தொடங்கப்படும் என அமெரிக்க வெளியுறவுத்துறையின் முன்னாள் அதிகாரி தெரிவித்துள்ளமையை இலங்கையின் புதிய இடைக்கால அரசாங்கம் நிராகரித்துள்ளது. MCC ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செய்யவும் அதன் உட்பிரிவுகளை ஆழமாக ஆய்வு செய்யவும் ஆட்சேபனைக்குரிய அல்லது சர்ச்சைக்குரிய உட்பிரிவுகளுடைய எந்தவொரு ஒப்பந்தங்களையும் மறுசீரமைப்பினை செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச நிதி அமைச்சகத்தின் கீழ் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதாக அரச வட்டாரங்கள் தெரிவித்தன. முந்தைய அரசாங்கத்தினால் கையொப்பமிடப்பட்ட அல்லது விவாதிக்கப்பட்ட ஏனைய அனைத்து ஒப்பந்தங்களையும் போலவே MCC ஒப்பந்தமும் மறு ஆய்வு செய்யப்படும் என வெளியுறவு அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்தார். எதிர்கால ஒப்பந்தங்கள் அனைத்தும் மறு ஆய்வு செய்யப்பட்டு மீண்டும் பேச்சுவார்த்தைகளை நடத்தப்பட்ட பின்னர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் இது முன்னைய அரசாங்கம் புறக்கணித்த விதிமுறை என்றும் அவர் மேலும் கூறினார்.
இதேவேளை அமெரிக்கா வெளியுறவுத்துறையின் தென் மற்றும் மத்திய ஆசியாவின் முதன்மை துணையுதவி செயலாளர் தூதுவர் அலிஸ்வெல் அமெரிக்கா விரைவில் இலங்கையில் MCC ஒப்பந்தத்தை தொடங்க உள்ளது என்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது என்ற செய்தி பதிவாகியுள்ளது. அடுத்த செய்தியாக குற்ற விசாரணை திணைக்களத்தின் உயர் அதிகாரியான நிசந்த சில்வாவை இலங்கைக்கு நாடு கடத்த முடியாதென சுவிஸ் அரசாங்கம் தெரிவித்துள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. சுவிஸ் சட்டத்திற்கமைய அவரையும் அவரது குடும்பத்தினரையும் மீண்டும் இலங்கைக்கு அனுப்ப மறுப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நிசந்த சில்வாவுக்கு எதிராக இன்டர்போல் பிடியாணை இல்லாமையினால் அவருக்கு எதிராக செயற்படுவதற்கு சுவிஸ் போலீசாருக்கு சட்ட ரீதியாக அதிகாரம் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மனித உரிமை ஆணைக்குழு அதிகாரிகள் நேற்று நிசந்த சில்வாவை சந்தித்து லசந்த விக்ரமதுங்க, வசீம் தஜீடீன், கீத் நோயார், எக்னலிகொட, உபாலி தென்னகோன் தொடர்பில் நீண்ட கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நிசந்த சில்வா சமர்ப்பித்த ஆவணங்களுக்கு அமைய சுவிஸ் அதிகாரிகள் அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் அரசியல் தஞ்சம் வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளனர். நிசந்தவின் அரசியல் பாதுகாப்பு விண்ணப்பம் சூரேஷ் நகரின் புலம்பெயர்ந்தோர் நிலையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக குறித்த ஊடகம் மேலும் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபாய ராஜபக்ச வெற்றி பெற்றதன் பின்னர் நிசந்த சில்வா தமது குடும்பத்துடன் நாட்டிலிருந்து வெளியேறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது என்ற செய்தி வெளிவந்துள்ளது. இன்னொரு செய்தியாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவாக செயற்பட்ட செய்தி வாசிப்பாளரை சிஐடியினர் விசாரணை செய்துள்ளதாக மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தமது டுவிட்டர் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சஜித்துக்கு ஆதரவாக ஜனாதிபதி தேர்தலில் யூடியூபில் செய்தி வாசித்த சஞ்சயா தனுஷ்காவை சிஐடியினர் 8 மணித்தியாலங்கள் விசாரணை செய்துள்ளனர். இதேவேளை தனது ஊடக பிரிவின் தலைவரான ருவான் பேட்டினான் டெஸ்ட் அடுத்த இலக்கு எனவும் மங்கள சமரவீரர் குறிப்பிட்டுள்ளார் என்ற செய்தி வெளிவந்துள்ளது. இன்னொரு செய்தியாக அனுராதபுரத்தில் ஹெரோயின் பாக்கெட் தயாரித்துக் கொண்டிருந்த போது போலீசார் சுற்றி வளைத்தமையினால் பெண்ணொருவர் அதனை விழுங்கியுள்ளார். அனுராதபுரம் மைத்திரிபால சேனநாயக்க மாவத்தை மற்றும் அனுராதபுரம் யாழ்ப்பாண வீதி சந்தி ஆகிய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளின் போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மைத்திரிபால சேனநாயக்க மாவட்டத்தில் தங்கியிருந்த பெண்ணே இவ்வாறான மோசமான செயற்பாட்டை மேற்கொண்டுள்ளார். நேற்று முன்தினம் குறித்த பெண் ஹெரோயின் பாக்கெட் தயாரிப்பதாக கிடைத்த தகவலுக்கு அமைய போலீசார் நுட்பமாக பெண்ணின் வீட்டை சுற்றி வளைத்துள்ளனர். பெண்ணை கைது செய்ய போலீசார் சென்றபோது அவர் தயாரித்துக் கொண்டிருந்த ஹெரோயின் பாக்கெட்டுகளை பாரியளவில் விழுங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த பெண்ணால் பாக்கெட்டுகள் தயாரிக்க முடியாமல் போன எஞ்சிய ஹெரோயினை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். சந்தேக நபரான பெண் ஒரு காலை இழந்த ஊனமான நபர் எனவும் அவருடைய கணவனுடன் இணைந்து ஹெரோயின் விற்பனையில் ஈடுபடுவதாக தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 42 வயதுடைய பெண் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் என்ற செய்தி பதிவாகியுள்ளது. மற்றொரு செய்தியாக ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரட்ன உட்பட சுகாதார அதிகாரிகளை உடன் கைது செய்யுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பௌத்த தகவல்கள் கேந்திர நிலையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் அகுலகல்லே ஸ்ரீ ஜினதந்த தேரர் அரசாங்கத்திடம் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். புற்றுநோய் தொடர்பான ஔடதங்களை கொண்டுவரும் போது சுமார் 3.8 பில்லியன் ரூபாய் அளவிலான பண மோசடி செய்யப்பட்டதாக கருதப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பில் பௌத்த தகவல்கள் கேந்திர நிலையம் கடந்த 25ஆம் தேதி முறைப்பாடு ஒன்றை தாக்கல் செய்திருந்தது. இது குறித்து வாக்குமூலம் ஒன்று பெற்றுக்கொள்வதற்காக அகுலகல்லே ஸ்ரீ ஜினதந்த தேரர் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரட்ன உட்பட சுகாதார அதிகாரிகளை உடன் கைது செய்யுமாறு அவர் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி பதிவாகியுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக போலீஸ் அதிகாரிகள் சிலரின் பெயர் பட்டியலை வெளிப்படுத்தி அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறாமல் தடுத்திருப்பது அடிப்படை உரிமை மீறும் செயலாகும். இதனிலையில் நாட்டின் பாதுகாப்பு கடமையில் இருக்கும் அவர்கள் தொடர்பில் அரசாங்கம் பொறுப்புடன் செயற்பட்டிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை மக்களுக்கு வெள்ளை வேனை ஞாபகமூட்டும் செயலாகும் என முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் மகேஷ் சேனநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் அமைந்துள்ள தேசிய மக்கள் அமைப்பின் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் அங்கு தொடர்ந்தும் தெரிவிக்கையில், போலீஸ் திணைக்களத்தில் சேவை செய்யும் அதிகாரிகள் சிலர் நாட்டை விட்டு வெளியேறாமல் அவர்கள் தொடர்பில் தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது.
இது பிரச்சினைக்குரிய விடயமாக இன்று பார்க்கப்படுகின்றது. 2010ஆம் ஆண்டு இந்த நிலைமைக்கு நானும் ஆளாகியிருந்தேன். நான் இராணுவத்திலிருந்து வெளியேறிய நிலையில் சிவில் உறுப்பினராகவே நாட்டை விட்டு சென்றேன். என்றாலும் அந்த பாதிப்பு தொடர்பில் என்னால் நன்கு உணர்ந்து கொள்ளலாம். அத்துடன் இலங்கை போலீஸ் அதிகாரி ஒருவர் தமது குடும்பம் சகிதம் நாட்டை விட்டு சென்றுள்ளதாக அறிகின்றேன். அதேபோன்று ரகசிய போலீஸ் பிரிவு அதிகாரிகள் சிலர் நாட்டை விட்டு வெளியேறாமல் தடுப்பதற்கு அல்லது அவர்கள் உரிய அனுமதியுடன் செல்ல வேண்டும் என்பதற்காக அவர்களின் பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இது எந்த ஒரு நாட்டிலும் இடம்பெறக்கூடாத விடயமாகவே நான் காண்கின்றேன். நாட்டு பிரஜை யாராக இருந்தாலும் அவர் எந்த நாட்டிற்கும் செல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கின்றது. என்றாலும் கடமையில் இருக்கும் நிலையில் செல்வதாக இருந்தால் அந்த திணைக்களத்தில் அனுமதி பெற்றுக்கொள்ள வேண்டும். அதில் மாற்று கருத்தில்லை. என்றாலும் அவர்களின் பெயர், ஆளடையாள அட்டை, முகவரி மற்றும் அவர்களின் படம் வெளியீடு செய்வது நாட்டின் பாதுகாப்புக்கு தடையாக இருக்கலாம். எந்த அரசாங்கமாக இருந்தாலும் நாட்டின் பாதுகாப்பு கடமையை மேற்கொள்ளும் நிறுவனம் மற்றும் அந்த அதிகாரிகள் தொடர்பில் இதனையும் விட பொறுப்புடன் செயற்பட்டிருக்க வேண்டும். தற்போது இடம்பெற்றிருக்கின்ற ஒரு சில சம்பவங்கள் மீண்டும் வெள்ளை வேனை ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. அத்துடன் கடந்த ஒரு வார கால பகுதியில் நீதிமன்றங்களினால் விடுக்கப்பட்ட தீர்ப்புகள் மற்றும் கட்டளைகளை பார்க்கும்போது நீதிமன்றத்தில் வருடக்கணக்காக விசாரித்து வரும் வழக்குகளை விரைவாக முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்பது தெளிவாகின்றது என இதன்போது தெரிவித்துள்ளார் என்ற செய்தி பதிவாகியுள்ளது. இத்துடன் இன்றைய செய்தி பார்வை நிறைவடைகின்றது. மீண்டும் மற்றொரு செய்தி பார்வையுடன் சந்திக்கின்றோம்.